Hello friends, welcome to Secret of Health and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வெறும் ஒரே ஒரு மாசத்துல முடி கொட்றது நிக்கணுமா, முடி நல்லா நீளமா அடர்த்தியா வளரணுமா, அப்ப நான் சொல்ற இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்க. இது அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படிப்பட்ட ஒரு ஹேர் ஆயில் தான். ஸோ எப்படி இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்றது, இதுல அப்படிப்பட்ட என்ன பொருள் சேர்த்திருக்கேன் அப்படிங்கறத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஆலோவேரா ஜெல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நேச்சுரலாக கிடைச்சா எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும். எனக்கு கிடைக்காத பட்சத்துக்கு நான் கடையில் வாங்கியிருக்கேன். இதில் தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அப்புறம் விட்டமின்கள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் ஏ, சி இதில் அதிகமாக காணப்படுறனால நம்ம முடி உதிர்வதை தடுத்து நம்ம முடியை நல்லா அடர்த்தியாக கருகருன்னு நீளமாக வளர வைக்கிற தன்மை இந்த ஆலோவேரா ஜெல்லுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் இருக்கிற நன்மைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது பொடுகை நீக்க ரொம்பவே பயன்படும். நம்ம முடி உதிர்வதை தடுத்து முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் ஆலோவேரா ஆயில் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஒரு கடாயை வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆலோவேரா ஜெல்லை சேர்த்துக்கலாம். இது நம்ம சேர்த்த உடனே தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தெறிக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும், கொஞ்சம் தெறிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் தூரமாக நின்றுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலுக்கு ஏற்றுட்டேன். இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்குது. இந்த ஹீட்டில் இருக்கும்போது தான் இதை நீங்கள் உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸு. இதை உங்கள் ஸ்கேப்பில் நல்லா அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசாஜ் செய்யணும். அப்புறம் உங்கள் உச்சந்தலையில் இருந்து உங்கள் முடியோட நுனி வரைக்கும் இதை நல்லா மசாஜ் செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற மைல்டான ஷாம்புவோ இல்லை சீயக்காவே கொண்டு உங்கள் தலைமுடியை அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி நல்லா ஷைனிங்காக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபில்ட்ரு பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் இயற்கையாகவே ஆலோவேரா ஜெல் எடுத்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணணும். நான் கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் அப்படிங்கிறனால நான் அதை ஃபில்ட்ரு பண்ணலை. அது அதிலே கரைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதம் ஃபுல்லாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மாதத்தோட முடிவில் உங்கள் முடியோட வளர்ச்சியை பார்த்து நீங்களே வியந்து போவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸான ஒரு எண்ணெய் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.